இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த பஞ்சாயத்து நிர்வாகிகள் 5 நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்து பொதுநல அமைப்புகள் கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடியில் மீன் விற்பனை செய்வது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை மீறி அரசுக்கு வருவாய் இழப்பும் வரி ஏய்ப்பும் செய்து பொதுமக்களை மிரட்டி அவர்களை ஏமாற்றும் விதமாகவும் மீன் வியாபாரத்தில் ரூபாய் 49 லட்சம் ஏலம் விட்டு பெரும் தொகையை கையாடல் செய்யும் நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த பஞ்சாயத்து நிர்வாகிகள் 5 நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு அதே பகுதியை சேர்ந்த சரவணன் மற்றும் அவரது நண்பர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். அதனால் சரவணன் மற்றும் அவரது நண்பர்களது குடும்பத்தினரை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதும் அவர்களோடு யாரும் மீன் வியாபாரம் செய்யக்கூடாது என்று கட்டுப்பாடு விதித்து அவர்களது வாழ்வாதாரத்தை கெடுக்கும் விதமாக வைத்திக்குப்பம் பஞ்சாயத்து நிர்வாகிகள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கும் சரவணன் தரப்பினர் அளித்த புகாரின் பெயரில் துணை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வைத்திக்குப்பம் பஞ்சாயத்து நிர்வாகிகளை அழைத்து கண்டித்து இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பி வைத்தனர். ஆனாலும் வைத்திக்குப்பம் பஞ்சாயத்து நிர்வாகிகள் தொடர்ந்து சரவணன் மற்றும் அவரது நண்பர்களின் குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளனர். இது குறித்து பொதுநல அமைப்புகள் புதுச்சேரி சட்டத்துறை அமைச்சரும் வைத்திக்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணனை நேரில் சந்தித்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை மீறி அரசுக்கு வருவாய் இழப்பும் வரி ஏய்ப்பும் செய்து பொதுமக்களை மிரட்டி அவர்களை ஏமாற்றும் விதமாகவும் மீன் வியாபாரத்தில் ரூபாய் 49 லட்சம் ஏலம் விட்டு பெரும் தொகையை கையாடல் செய்யும் நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த பஞ்சாயத்து நிர்வாகிகள் 5 நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு மனு அளித்தனர். இந்த நிகழ்வில் திராவிடர் விடுதலை கழகம் லோகு ஐயப்பன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் மோகன், தமிழர் மீனவர் விடுதலை வேங்கைகள் மங்கையர் செல்வம், தமிழ் களம் அழகர், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ், அம்பேத்கர் தொண்டர் படை பாவாடை ராயன், மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் முருகானந்தம், பி போல்ட் பஷீர் அகமத், பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, புதுச்சேரி சட்ட பஞ்சாயத்து இயக்கம் ஜெபின், இயற்கை மற்றும் கலாச்சார புரட்சி இயக்கம் பிராங்க்லின், இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் இயக்கம் சிகாமணி மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர் காளிதாஸ் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆதி திராவிடர் பயனாளிகளுக்கு இலவச துணிக்கு பதிலாக ரூபாய் 1000 நிதி வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் நலிவடைந்த ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் மக்களின் மேம்பாட்டிற்காக ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக இலவச வேஷ்டி சேலைக்கு பதிலாக பணம் வழங்கும் திட்டத்தின் கீழ் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தலா 1000 வீதம் 18 வயது பூர்த்தி அடைந்த அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபையில் நேற்று நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஆதி திராவிடர் பயனாளிகளுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், துறை இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னாள் ராணுவ வீரரும் பொறியாளருமான உலகநாதன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் உழவர்கரை மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முன்னாள் ராணுவ வீரரும் பொறியாளருமான உலகநாதன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் உழவர்கரை மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் MP செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு, கல்யாண சுந்தரம் மற்றும் பொது செயலாளர்கள் மோகன்குமார், மௌலி தேவன், மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர்கள் தாமரை செல்வி மற்றும் கட்சி மூத்த நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பிரிவு மாவட்ட நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டனர்.
மணிபால் சிக்கனா மருத்துவ காப்பீட்டு நிறுவனத்தில் பொங்கல் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் முன்னணி மருத்துவ நிறுவனமான மணிபால் சிக்கானா நிறுவனம் புதுவை அண்ணா நகரில் 8வது குறுக்கு தெரு ஹரி பிளாசா கீழ்த்தளத்தில் இயங்கி வருகின்றது. இந்நிறுவனம் தமிழர் திருநாளான பொங்கலை முன்னிட்டு மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான கோல போட்டி மற்றும் மருத்துவம் சம்பந்தமான ஓவிய போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியினை பிரான்ச் மேனேஜர் ஜெயச்சந்திரன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றி துவக்கி வைத்தார். இதில் சிறப்பு விருந்தினராக காவல்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சண்முகம் VAC அவர்கள் மற்றும் நடிகர் ரமேஷ்குமார் அவர்களும் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசினை வழங்கினார்கள். இவ்விழாவில் மணிபால் சிக்கானா மருத்துவ காப்பீட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் அனைவரும் கலந்து கொண்டு விழா இனிதே கொண்டாடப்பட்டது. வாங்கிக்கோமா. திராசுப்பேட்டை வீமகவுண்டன்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி முத்து விநாயகர் ஆலயத்தில் இந்த ஆண்டின் முதல் வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திலாஸ்பேட்டை வீமகவுண்டன்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி முத்து விநாயகர் ஆலயத்தில் இந்த ஆண்டின் முதல் வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், தேன், அபிஷேகத்தூள், சந்தனம், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் லோகநாதன், வளர்மதி குடும்பத்தினர், ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி MP அவர்களின் பிறந்த நாள் விழா புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி MP அவர்களின் பிறந்த நாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான RE சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினரும் பேரவை துணை தலைவருமான திரு வேங்கடம் முன்னிலையில் முதல் நிகழ்வாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. இந்த 3 நிகழ்ச்சிகளிலும் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, வைத்தியநாதன் MLA, முன்னாள் MLA கார்த்திகேயன், மாநில துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து வண்ண அருவி கலைக்கூடத்தில் மாணவர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு புடவை, வேஷ்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மருது பாண்டியன்,
அசோகன், அமுதரசன், தயாளன், குமார், முத்துரங்கம், சூசைராஜ், மோகன்தாஸ், நாகசத்யா, பிரபு, சங்கர், பாபு, பஞ்சகாந்தி, விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, டாக்டர் விஜயகுமாரி, முத்தமிழ், நிஷா, சாந்தி, ராஜராஜன், முத்துரங்கம், சிவபாரதி, உதயகுமார், ஆனந்த் மற்றும் வண்ண அருவி நிறுவனர் ராஜேஷ், ஓவிய ஆசிரியர்கள் சக்திதாசன், ராமன், ஆனந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் உருளையன்பேட்டை தொகுதி தலைவராக சக்திவேல் அவர்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார். பாரதிய ஜனதா கட்சியின் உருளையன்பேட்டை தொகுதி தலைவராக சக்திவேல் அவர்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார். முன்னதாக புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் மோடிஜி ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் பேரணியாக மேளதாளத்துடன் அமைச்சர் அவர்களது இல்லத்திற்கு சென்றார்கள். அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களுக்கு ஆளுயர மாலை அணிவித்து அதிர்வேட்டு முழங்க பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி தலைவர் சக்திவேல், பாஜக மாநில செயலாளர் சாம்ராஜ், மாநில சிறுபான்மையினர் அணி தலைவர் அந்துமான் பிரபு, மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயப்பிரகாஷ் நாராயணன், தொகுதி நிர்வாகிகள் ராபர்ட், பாலமுருகன், அசோக், மோரிஸ், அப்பு, சுகுமார், கீதா, அகிலாண்டேஸ்வரி, பிரியா, சரசு, சுதா ரமணி, இலக்கியா, சதீஷ், கார்த்திக், தியாகராஜன், மல்லிகா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் மோடிஜி ஆட்டோ ஸ்டாண்ட் நிர்வாகிகள் மாதவன் தலைமையில் 40க்கும் மேற்பட்ட ஆட்டோவில் ஊர்வலமாக சென்று அமைச்சர் அவர்களை சந்தித்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உழவர்கரை தொகுதியில் தேசிய அளவில் கேரம் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனைக்கு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் நெல்லூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக 29வது தேசிய சீனியர் ஃபெடரேஷன் கோப்பைக்கான கேரம் விளையாட்டு போட்டி நடைபெற்றது. ஜனவரி 5 முதல் 8ஆம் தேதி வரை நடைபெற்ற இந்த போட்டியில் புதுவை அமைச்சூர் கேரம் சங்கம் சார்பில் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த செல்வி பூஜா போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றதுடன் முதலிடம் பெற்று தங்க கோப்பையை வென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து வீராங்கனை செல்வி பூஜா அவர்களை கௌரவிக்கும் வகையில் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மூலக்குளம் எம்ஜிஆர் சிலையில் இருந்து மேலதாளத்துடன் துவங்கிய வரவேற்பு ஊர்வலமாக எம்ஜிஆர் நகர் வரை சென்றது. முன்னதாக வீராங்கனைக்கு வழக்கறிஞர் சசிபாலன் அவர்கள் சால்வை அணிவித்து மலர் தூவி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கேரம் அசோசியேஷன் நிர்வாகிகள் சசிபாலன், பாசறை நிர்வாகிகள், வீராங்கனை குடும்பத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஆல் இந்தியாவில் பூஜான்ற பொண்ணு நம்ம பாண்டிச்சேரியை சேர்ந்த பொண்ணு, நமக்கு பெருமையாக இருக்குது. புதுச்சேரியை சேர்ந்த பொண்ணு வந்து இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்குன்னா அதுக்கான நம்ம மகிழ்ச்சி வந்து எல்லையற்றதாக இருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த பாராட்டு விழாவை கிராண்டாக பண்ணியிருக்கிறோம். இங்கே புதுச்சேரியில் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் இருக்கான்னா விளையாட்டுக்கு முக்கியத்துவம் சுத்தமாக கிடையாது. அதை தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த ஊர்வலத்தையும் நடத்திருக்கிறோம். ஒரு புதுச்சேரிக்கு ஒரு நேஷனல் லெவலில் இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்க அந்த பொண்ணுன்னா அது நம்ம அரசாங்கம் பாராட்டு தெரிவிக்கணும். அதை இன்னி வரைக்கும் செய்ய தவறிட்டாங்க. அதை நாங்கள் இன்றைக்கி பண்ணுறோம். இங்கே புதுச்சேரியில் இனிமேல் எந்த கேமுக்கு யார் முதல் பரிசு வந்தாலும் இதே பாராட்டு அவங்களுக்கு தொடருன்றதை நான் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். 29வது ஃபெடரேஷன் கோப்பை சீனியர் கேரம் போட்டிகள் வந்து 5லிருந்து 8 ஜனவரி மாதம் நெல்லூர்
கிளப்பில் நடைபெற்றது ஆந்திர பிரதேசத்தில். இதில் புதுவை அணி சார்பாக புதுவையில் கலந்து கொண்ட பூஜா அவர்கள் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்து 2 உலக சாம்பியன்களையும் நடப்பு சாம்பியனையும் வீழ்த்தி இந்த புதுவை மண்ணிற்கு பெருமை சேர்த்துள்ளார். இச்சாதனையானது அவர் ஒரு 14 வயசில் செஞ்சிருக்கிறார். இது கேரம் உலகில் அகில அளவில் இருந்து இது ஒரு வரலாற்று சாதனையாகும். அந்த போட்டியில் கலந்து கொண்ட புதுவை அணியின் பயிற்சியாளரான வேல்முருகன் நம்மளிடம் உள்ளார். வேல்முருகன் அவர்கள் தனது மகனுக்கு பயிற்சியாளராக தொடர்ந்து பயிற்சிகளை கொடுத்து கொண்டு வருகிறார். பாண்டிச்சேரி அமைச்சர் கேரம் அசோசியேஷன் பல்வேறு போட்டிகளில் கடந்த 1 வருடங்களாக தொடர்ந்து பதக்கப்பட்டியலை இடம்பெற்று கொண்டிருக்கிறது அகில இந்திய அளவில். விரைவில் நம்மளுடைய பூஜா அவர்கள் உலக அளவில் நடைபெறும் கேரம் போட்டிகளுக்கு தகுதி பெறும் வாய்ப்பு அவர்களுக்கு பிரகாசமாகி உள்ளது. சங்கத்தின் தலைவர் ஜெகஜோதி சார் அவர்களும் சங்கத்தின் உறுப்பினர்களும் மற்றும் விளையாட்டு வீரர்களும் புதுவையில் கேரம் விளையாட்டை மென்மேலும் சிறப்பாக நடத்த அனைத்து உதவிகளும் செய்து வருகிறார்கள். புதுவை அரசும் மாணவியை ஊக்குவித்து அந்த புதுவை அரசு விளையாட்டு வீரர்களுக்கான ஊக்கத்தொகை அளித்து நம்மளுக்கு இந்த பரிசுகளையும் போட்டிக்கு தகுதி பெற பயிற்சியின் போது ஏற்படும் செலவுகளையும் அரசு ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். முதல் முறையாக 14 வயது 10 மாதங்கள் நிறைவடைந்த பூஜா என்பவர் அகில இந்திய அளவிலே 28 மாநிலம் மற்றும் 15 விளையாட்டு நிறுவனங்களுக்கு எதிராக செயல்பட்டு ஏறக்குறைய 60 போட்டியாளர்களில் முதலாவதாக வந்து குவார்டர் ஃபைனலில் 8 முறை சாம்பியனை வீழ்த்தியும் மற்றும் இறுதி போட்டியில் நடப்பு இளவழகி தமிழ்நாட்டைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களை வீழ்த்தி பெருமை சேர்த்துள்ளார்கள். இதில் ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க அம்சம், ஒவ்வொரு முறையும் புதுவை அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் சார்பில் வெளியூருக்கு அனுப்பப்படி வைக்கும் போதெல்லாம் நமது சமூக ஆர்வலர் புரவலர் திரு சசிபாலன் ஐயா அவர்கள் என்றுமே உறுதுணையாக இருந்து இந்த விளையாட்டை நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்துள்ளார். இந்த பூஜா பெண் வெற்றி பெற்ற உடனேயே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த பெண் குழந்தையை நான் சிறப்பாக கௌரவித்து நமது சங்கம் நடைபெறுகின்ற எம்ஜிஆர் நகர் இல்லத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை நான் கவனிக்கிறேன் என்று தாமாக முன்வந்து இதை எடுத்து கூறி அவருக்கு இந்த சார்பில் எமது பாண்டிச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் சார்பில் மிக்க நன்றியை தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் மற்றும் ஜிப்மர் வேலை வாய்ப்பில் ஓபிசி வகுப்பினரை வஞ்சிக்கும் விதமாக இட ஒதுக்கீடு தவறாக பின்பற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் மற்றும் ஜிப்மர் வேலை வாய்ப்பில் ஓபிசி வகுப்பினரை வஞ்சிக்கும் விதமாக இட ஒதுக்கீடு தவறாக பின்பற்றப்பட்டுள்ளது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அகில பாரதிய சத்திரிய மகா சபா சார்பில் மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில பொதுச் செயலாளர் திருமுருகன், மாநில அமைப்பு செயலாளர் ஜெகன், தலைமை நிலைய செயலாளர் முத்துவேல் மற்றும் தலைமை ஆசிரியர் கோபாலன், மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் மேத்தகு துணைநிலை ஆளுநர் அவர்களை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து வலியுறுத்தி கூறிவிட்டு மனு வழங்கிய பொழுது, கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தி தேசிய இளைஞர்கள் தினம் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தி வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. இறை வணக்கத்துடன் சுவாமி விவேகானந்தரை போற்றும் பாடல்கள் பாடி நிகழ்ச்சி துவங்கியது. முன்னதாக கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தனர். கல்லூரி ஏசி மெக்கானிக் பிரிவில் படித்து தற்பொழுது விழுப்புரம் காவல்துறையில் பணியாற்றி வரும் முன்னாள் கல்லூரி மாணவர் சுவாமிநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். விளிம்பு நிலையில் உள்ள மாணவர்களின் வாழ்வில் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி பலர் வாழ்வில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் இந்த கல்லூரி இளையோர் வாழ்வில் ஒரு சமுதாய புரட்சி செய்து வருவதாக சிறப்பு விருந்தினர் சுவாமிநாதன் தனது ஏற்புரையில் தெரிவித்தார். தொடர்ந்து கல்லூரியில் கடந்த மாதம் நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள், மாரத்தான் தொடர் ஓட்டம் மற்றும் விவேகானந்தர் ஜெயந்தி கட்டுரை, பேச்சு, ஓவியம், ரங்கோலி போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சுவாமி விவேகானந்தரை பற்றி வாழ்க்கை வரலாற்று தமிழ் குறும்படம் மாணவர்கள் உற்சாகத்துடன் பார்த்தனர்.
பல்வேறு தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் விவேகானந்தர் ஜெயந்தி விழாவில் கல்லூரி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு விவேகானந்தர் வரலாற்று கண்காட்சியை கண்டுகளித்தனர். தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட கோர்ஸ் வந்து இங்க வந்திருக்கு. ஒரு 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இங்க பயிர்றாங்க. அதாவது இந்த மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்தெல்லாம் வந்து இங்க மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த நிறுவனம் வந்து வளர்ந்துருக்கு நாளுக்கு நாள். நிறுவனம் வளருது. இது இல்லாம சமுதாயத்துல இந்த கல்லூரி வந்து என்னென்ன மாற்றங்கள் நிகழ்த்தி இருக்குன்னு நீங்க வந்துட்டு அது உள்ள போயிட்டு நம்ம வந்து ஆழ்ந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்திருக்கு. இது வந்து நான் வேடிக்கையா சொல்லல. என்னன்னா கிராமத்துல வேலை இல்லாம சோம்பி திரிஞ்சுக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு நிறைய பேர் இருக்கான். இப்பவும் இருந்துட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி இருந்தான். அவன் எல்லாரும் இந்த கல்லூரியில வந்து படிச்ச பிறகு அவன் காலையில இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு இந்த கிராமத்துல ஒரு 10க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து வேலைக்கு போறாங்க காலையில. அது இந்த கல்லூரியில பாடம் பயின்று அவங்க போறாங்க. அவங்க வாழ்க்கையில விலக்கேற்றது இந்த கல்லூரி தான். இதை வந்து ஆணித்தரமாவும் அழுத்தம் திருத்தமாவும் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இன்னமும் இந்த விலக்கில ஒளியில தான் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய சமூக புரட்சி தான். அது மட்டும் இல்லாம இந்த கல்லூரியை வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஐயாவுடைய கடின உழைப்பு. நாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இருக்கக்குள்ள ரொம்ப வந்துட்டு அதாவது ரொம்ப ஆழ்ந்து வந்து யோசிப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸா வருவாங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உள்ள என்ன திறமை இருக்கு அதை வந்து நாம எப்படி வெளிக்கொண்டு வரணும், அந்த மாதிரி நோக்கத்துல அவனுடைய ஆளுமையை எப்படி வெளிப்படுத்தணும், அவனை வந்து எப்படி மேல கொண்டு வரணும், இந்த சமூகத்துக்கு அவனால எந்த அளவுக்கு மாற்றங்களை உருவாக்கணும், அந்த மாதிரி ஒரு கல்வியை புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயா வந்து ஆசைப்பட்டாங்க. அது நடந்துகிட்டு இருக்கு, நிறைவேறிட்டு இருக்கு. அது வந்து நிறுவனமும் ஆகிட்டு இருக்கு. கல்கத்தாவில் ரவீந்திரநாத் தாகூர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இலக்கியத்தில் அவர் வந்து நோபல் பரிசு பெற்றாரு. நம்ம வந்து அடிமைப்பட்டு வந்த ஆங்கிலேயர் அப்போ அவரு வந்து ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. இயற்கையோடு இணைந்த ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு அற்புதமான பல்கலைக்கழகத்தை உருவாக்கணும்னு நினைச்சாரு. அப்புறம் அது வந்து விஸ்வபாரதி பல்கலைக்கழகமா உருவாயிடுச்சு. இப்பவும் அது இருக்கு. SMV பள்ளியில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் 2025 வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான SMV பள்ளியில் தமிழர்களின் பாரம்பரிய பண்பாட்டு பெருவிழாவான பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக தஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனருமான தனசேகரன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் அறக்கட்டளையின் செயலாளர் நாராயணசுவாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வருமான முனைவர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் SMV பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியின் துவக்கமாக பள்ளியின் முதல்வர் குத்துவிளக்கு ஏற்றி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் பெற்றோர்களுக்கு பொங்கல் வைக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் பொங்கல் வைத்தனர். அதனையடுத்து கோல போட்டி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் கலைத்திறனை வெளிப்படுத்தினார்கள். அதில் சிறப்பாக வரையப்பட்ட கோலத்தை நடுவர்கள் ஆராய்ந்து தேர்வு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் கயிறு இழுத்தல் போட்டி நடைபெற்றது. அதில் மாணவர்களின் பெற்றோர்கள் 2 குழுக்களாக நின்று தங்களுடைய வலிமையை வெளிப்படுத்தி இழுத்தனர்.
அதனை கண்டோர் அனைவரும் அவர்களை ஆரவாரம் செய்து உற்சாகப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து உரியடித்தல் போட்டி பெற்றோர்களுக்கு நடைபெற்றது. இதில் மாணவர்களின் பெற்றோர்கள் கண்ணை கட்டிக்கொண்டு உரியடித்த போது மிகுந்த ஆரவார ஒலி எழுப்பி பரவசப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் தமிழர் திருநாளின் சிறப்புகள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பல்வேறு விதமான கண்கவர் கலாச்சார நாட்டுப்புற நடனங்கள் மற்றும் பொம்மலாட்டம் நிகழ்த்தப்பட்டது. மாணவிகள் கும்மி பாடல் பாடி மகிழ்வித்தனர். மாணவர்கள் தங்கள் பள்ளியின் சிறப்புகள் பற்றிய உரையாடலை நிகழ்த்தினார்கள். பெற்றோர்கள் கோலாகலமாக நடைபெற்ற இந்த விழாவில் பங்கேற்றது தங்களுக்கு மிகுந்த சந்தோஷமான தருணமாக அமைந்தது என்று கூறினர். போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பங்கேற்ற அனைவருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் முதல்வர் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார்கள். விழாவானது அத்துடன் இனிவே நிறைவு பெற்றது. இந்நிகழ்ச்சியின் நிறைவாக பங்கேற்ற அனைவருக்கும் பொங்கல் பிரசாதமாக வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்களை வெகுவாக பாராட்டினார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள தாய் தமிழ் பாதுகாப்பு அலுவலகத்தில் பொங்கல் திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு தலைமை அலுவலகத்தில் பொங்கல் திருவிழா மற்றும் திருவள்ளுவர் தின விழா இரு பெரும் விழாவாக மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முனைவர் கலை மாமணி டாக்டர் முத்தமிழ் பேரவைத் தலைவர் திருவாளர் நமச்சிவாயம் தலைமையில் அவைத் தலைவர் கிருஷ்ணராஜ் முன்னிலையில் விழா நடைபெற்றது. தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு நிறுவன தலைவர் கலை மாமணி டாக்டர் வி.கே. சுவாமிநாதன் அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். பொதுச் செயலாளர் கிருபாகரன், பொருளாளர் தாஸ், துணை பொது செயலாளர் ஜெயபால், ஆலோசனை குழு தலைவர் செல்வராஜன், முத்தமிழ் துணை தலைவர் வெற்றி ஜி. தேஷ், உடுக்கை வெங்கடேசன், சிறப்பு அழைப்பாளர் குப்புசாமி, மகளிர் துணை தலைவி கல்பனா, மகளிர் ஒருங்கிணைப்பாளர் பாரதி, மகளிர் பொது செயலாளர் செண்பகம் முருகதாஸ், துணை ஒருங்கிணைப்பாளர் மீனா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். முத்தியால்பேட்டை சமூக சேவகர் பிரபாகர் சிறப்புரை வழங்கினார். அனைவருக்கும் பொங்கல் பரிசு, கரும்பு வழங்கப்பட்டது. ஐயன் திருவள்ளுவர் படத்திற்கு மலர் வணக்கம் செய்து அவருக்கு புகழ் அஞ்சலி அனைவரும் செலுத்தினர். திருக்குறள் புத்தகம் முத்தமிழ் பேரவைத் தலைவர் கலை மாமணி டாக்டர் நமச்சிவாயம் வருகை புரிந்து அனைவருக்கும் வழங்கினார். தமிழர் திருநாள் வாழ்த்து கூறப்பட்டது. வருகை புரிந்த அனைவருக்கும் குணாளன் நன்றி உரை கூறினார். நிகழ்ச்சி அமைப்பு தாய் தமிழ் பாதுகாப்பு அமைப்பு மேற்பார்வையில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தை கட்சியை இந்திய தேசிய ஆணையம் மாநில கட்சியாக அங்கீகரித்ததை முன்னிட்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கொண்டாடிய புதுச்சேரி தொண்டர்கள். விடுதலை சிறுத்தை கட்சியை இந்திய தேர்தல் ஆணையம் மாநில கட்சியாக அங்கீகரித்தது மட்டுமின்றி கட்சிக்கு பானை சின்னத்தையும் ஒதுக்கீடு செய்துள்ளது. இதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரியில் உள்ள மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் தலைமையில் சட்டமன்றம் எதிரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்பு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் தலையாரி, முன்னவன், தமிழ் மாறன், அமுதவன், பொதினி வளவன், அரிமா தமிழன், ஆதவன், லக்ஷ்மி உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அழகு கலை ஒப்பனை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் சங்கம் மற்றும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கடலூர் சாலையில் உள்ள அந்தோனியர் உயர்நிலை பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி அழகு கலை ஒப்பனை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் சங்கம் மற்றும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கடலூர் சாலையில் உள்ள அந்தோனியர் உயர்நிலை பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பிரவீனா, அருள்மணி ஆகியோர் தலைமை தாங்கினர். ஜானகி செல்வமணி வரவேற்புரை ஆற்றினார். CITU தலைவர் பிரபுராஜ்,
CITU செயலாளர் சீனிவாசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் விளையாட்டுப் போட்டிகள், பானை உடைத்தல், பொங்கல் வைத்து களியாட்டம் ஆகியவை நடைபெற்றது. அகில பாரத கிராம பஞ்சாயத்து நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கம் புதுச்சேரி நகரம் சார்பாக நடைபெற்றது. பாரதிய கிராம பஞ்சாயத்து நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கம் புதுச்சேரி நகரம் சார்பாக சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தியை முன்னிட்டு 12/1/2025 நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 10:45 மணி அளவில் புதுச்சேரி குயவர்பாளையம் லெனின் வீதி காமராஜர் சிலை அருகில் நகர ஒருங்கிணைப்பாளர் ரகுநாதன் அவர்களின் தலைமையில் அபியாஸ் மண்டல் பொறுப்பாளர் ராமகுரு அவர்களின் முன்னிலையில் வரவேற்புரையை ராஜ் வரவேற்றார். சுவாமி விவேகானந்தர் படத்திற்கு தீப தூப ஆராதனை பூஜை செய்து மலர் தூவி வழிபாடு செய்து பாரதமும் விவேகானந்தரும் என்ற தலைப்பில் சிறப்புரையை இந்து சமய அறநிலையத்துறை முன்னாள் கண்காணிப்பாளர் பக்கிரிசாமி அவர்கள் நிகழ்த்தினார்கள். கணேசன் அவர்கள் நன்றி உரையை கூறினார். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ரமேஷ் செய்திருந்தார். ஸ்பெக்ட்ரா அகாடமி நிறுவனமானது மருத்துவம் மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சியை சிறந்த வகுப்புகள் மூலம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஸ்பெக்ட்ரா அகாடமி நிறுவனமானது மருத்துவம் மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி சிறந்த வகுப்புகள் மூலம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அளித்துக் கொண்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் 2024 தேர்வில் வெற்றி பெற்ற மாணவன் லக்ஷ்மி நரசிம்மன் 700 மதிப்பெண்கள் பெற்று புதுச்சேரி அளவில் சிறப்பிடம் பெற்றுள்ளார். இந்த ஆண்டிற்கான மருத்துவ சேர்க்கையில் ஸ்பெக்ட்ரா அகாடமியின் மாணவர்கள் 245 பேர் தலைசிறந்த மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளனர். குறிப்பாக 10 பேர் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியிலும் 235 பேர் அரசு மருத்துவக் கல்லூரியிலும் பயிலும் வாய்ப்பினை பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனை படைத்த மாணவர்களுக்கான பாராட்டு விழா புதுச்சேரி சங்கமித்ரா கன்வென்ஷனல் சென்டரில் நடைபெற்றது. தமிழகத்தின் தலை சிறந்த ஊக்கமூட்டும் பேச்சாளர் டாக்டர் கலியமூர்த்தி மாணவர்களுக்கான ஊக்கத்தினையும் வழிகாட்டுதலையும் வழங்கினார். விழாவில் டாக்டர் மதன கோபால் பங்கு பெற்று மாணவர்களுக்கான ஊக்கத்தினையும் வழிகாட்டுதலையும் வழங்கினார். வருகின்ற கல்வியாண்டில் நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் ஊக்கத்தினை கொடுத்துள்ளதாகவும் மாணவர்களும் பெற்றோர்களும் தெரிவித்தனர். வில்லியனூரில் கோலப்போட்டி பரிசளிப்பு விழா எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி பாண்டிச்சேரி, JCI பாண்டிச்சேரி மெட்ரோவுடன் இணைந்து வில்லியனூர் குமுக்காயம் நண்பர்கள் வட்டம் சார்பில் 5ஆம் ஆண்டு கோலப்போட்டி நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா வில்லியனூர் வாணியர் திருமண நிலையத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. JCI தலைவர் ஆரோக்கிய மார்கரேட் ஜாய்ஸ் தலைமை வகித்தார். மூர்த்த குடிமக்கள் நல்வாழ்வு நல சங்க தலைவர் விஸ்வநாதன் முன்னிலை வகிக்க ஓய்வு பெற்ற ஆசிரியர் தண்டபாணி வரவேற்று பேசினார். இவ்விழாவின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கோலப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார். இதில் காஞ்சிபுரம் எகஸ்னோரா சேர்மன் லதா, இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி, வாஞ்சிநாதன் மன்ற நிறுவனர் ராமன், லால் பகதூர் சாஸ்திரி சமூக சேவை மன்ற நிறுவனர் கலியமுருகன், பரசுராமன், தசரதன், ஜெகன், JCI நிர்வாகிகள், வில்லியனூர் குமுக்காயம் நண்பர்கள் வட்டத்தினர் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தோமுசா பேரவைத் தலைவர் அங்காளன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், ஏழுமலை, ராஜி, தங்கராசு, ரகுராமன், திலகர், முருகையன், ரகு, சூர்யா, கோபி, முத்து, சந்தானம் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழா முடிவில் அருள்ராஜ் நன்றியுரை கூறினார். இந்திய தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாநில கட்சியாக அறிவித்து நிரந்தரமாக பானை சின்னத்தை வழங்கியதற்கு வில்லியனூர் தொகுதி செயலாளர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு பானை சின்னத்தை நிரந்தரமாக வழங்கியதை கொண்டாடும் வகையில் அக்கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அறிவிப்பை வெளியிட்டு கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தினார். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் தலைமையில் பூமாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி உற்சாகத்துடன் கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து நிரந்தரமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில கட்சியாக அறிவித்து அதற்கென்று சின்னத்தை வழங்கிய தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்தும் இதனை பொதுமக்களிடையே இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியின் பொழுது கட்சியின் நிர்வாகிகளான ஆதவன், மாசி, வாகையரசு, தமிழரசன், கதிர்வேல், சந்தோஷ், கலைவாணன், ஏழுமலை, ஃபாத்திமா பீவி, முகமது, கௌஷிக், தேவா, வெள்ளை முத்து, முருகுமதி, ராஜா, அருள், ஏழுமலை, சுகந்தன், பிரகாஷ், செல்வம், சந்தோஷ், ரமேஷ், பார்த்திபன், ஹரிஷ், நாகராஜ், ஆனந்தராஜ், பிரவீன், சச்சிதானந்தம் மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஓதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மார்கழி மாதம் வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஓதியம்பட்டு கிராமத்தின் அருகே சங்கராபரணி நதிக்கரையில் வடக்கில் அமைய பெற்றிருக்கும் காசியினும் வீசமிகு திரு காசி சேஸ்திரமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் நேற்றைய தினம் மார்கழி மாதம் சனி பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர், அருமாத்தபுரம், ஓதியம்பட்டு, கொம்பாக்கம், அக்ரஹாரம், உருவையாறு போன்ற சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதோஷ குழு மற்றும் திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ சீனிவாச சிவாச்சாரியார், பிரதீப் குருக்கள் மற்றும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்த கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவது ஆலயத்தின் தனி சிறப்பாகும். புதுச்சேரி தொண்டமாநத்தம் பகுதியில் கால்நடைகளுக்கான சிறப்பு சிகிச்சை முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி தொண்டமாநத்தம் பகுதியில் கால்நடைகளுக்கான சிறப்பு சிகிச்சை முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் புதுச்சேரிக்கு பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் தொண்டமாநத்தத்தில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சிகிச்சை முகாம் இன்று நடைபெற்றது. சிறப்பு சிகிச்சை முகாமிற்கு ஊசுடு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி ஒருங்கிணைப்பாளர் தியாகு அவர்கள் கலந்து கொண்டு கால்நடை முகாமை துவக்கி வைத்தார். சமூக சேவகர் மற்றும் தாசில்தார் ஐயனார் அவர்கள் முன்னிலை வகித்தார். இந்த சிகிச்சை முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக கால்நடைத்துறை இணை இயக்குனர் டாக்டர் குமாரவேல் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கான மலட்டுத்தன்மையை கண்டறிந்து சிகிச்சை அளித்தார். இதனைத் தொடர்ந்து கால்நடை மருத்துவர் மற்றும் பிராணிகள் நல பாதுகாப்பு இயக்க தலைவர் செல்வமுத்து அவர்கள் சிகிச்சை முகாமில் கலந்து கொண்ட கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம், தாது உப்பு கலவை மற்றும் சத்து டானிக்குகளை அவர் எவ்வாறு உபயோகிப்பது, கால்நடை உற்பத்தியை பெருக்குவது குறித்து கால்நடை விவசாயிகளுக்கு விளக்கி கூறினார். இந்த சிகிச்சை முகாமின் ஏற்பாடுகளை புதுச்சேரி ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் மேலாளர் ஜெய் கிருஷ்ணன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இந்த சிகிச்சை 250க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு சிகிச்சை பார்க்கப்பட்டது. மேலும் இந்த சிகிச்சை முகாமிற்கு ஊர் பிரமுகர்கள், கால்நடை விவசாயிகள் திரளாக கலந்து கொண்டு பயன்பட்டனர்.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீப ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் ஒதியம்பட்டை சேர்ந்த சங்கர் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் மாவட்ட தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஓம் அனிதா பதவி ஏற்பு விழா வில்லியனூர் கோபால்சாமி நாயக்கர் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியை முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் கனகராஜன் தொகுத்து வழங்க மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம் வரவேற்புரையை ஆற்றினார். விழாவில் தேர்தல் வெற்றிக்கான சான்றிதழ் மாநில தேர்தல் இணைய அதிகாரி வெற்றி செல்வம் வழங்க மாவட்ட தேர்தல் அதிகாரி தங்க விக்ரமன் உடன் இருந்தார். மேலும் விழாவில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மற்றும் மௌலி தேவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநில துணைத் தலைவர் தீப்பாய்ந்தான் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் மாவட்ட தொகுதி தலைவர் சுந்தர், அனுசுவை, முரளி, அம்ரீஷ், முரளி, சபரகிரீசன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன், மாவட்ட நிர்வாகிகள் ஹயக்ரீவர், அமிர்தராஜ், தங்கராசு, விக்கி மற்றும் முன்னாள் தொகுதி தலைவர்கள் தட்சிணாமூர்த்தி, பாஸ்கர், மாநில நிர்வாகி பெருமாள், மாநில சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான் மற்றும் ஏழுமலை, தேவராஜன், கந்தன், சாம்பசிவம், ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் போக்குவரத்து காவல்துறையின் மூலமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் அனைவரும் கட்டாய ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று வலியுறுத்திய பின் இன்று முதல் அமுலுக்கு வந்தது. இதனை பின்பற்றிய இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும், மேலும் இருசக்கர வாகன ஓட்டும் நபர்களுக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் நபர்களும் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்திருக்க வேண்டும் என்ற உத்தரவை அமுல்படுத்தும் விதமாக காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட திரௌபதி அம்மன் கோவில் சந்திப்பில் ஹெல்மெட் அணிந்து வந்த நபர்களை காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் வாகன ஓட்டிகளை பாராட்டி இனிப்பு வழங்கினார். மேலும் ஹெல்மெட் அணியாமல் வந்த நபர்களை இனிமேல் ஹெல்மெட் அணியாமல் வந்தால் 1000 ரூபாய் அபதாரம் கட்ட நேரிடும் என்று அறிவுரை வழங்கினார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட ஜிஎன் பாளையம் புத்துக்கோவில் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு ஜிஎன் பாளையம் திமுக ஊர் முக்கிய பிரமுகர்கள் கோபி, மணி, சக்திவேல், தமிழ்ச்செல்வன், ஆனந்தராஜ், மூர்த்தி, ராஜா, செந்தில், பரமசிவம், ராதாகிருஷ்ணன் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், அங்காளன், ஹரிகிருஷ்ணன், மூர்த்தி, கோவிந்தராஜ், திரு
வேங்கடம், பாலு, சந்துரு, ஆனந்த், மாரிமுத்து, பெருமாள், பழனி, குமார், அன்பு நிதி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மகளிர் பங்கேற்று பொங்கலிட்டு கொண்டாடினர். மேலும் பொங்கல் விழா நிகழ்ச்சியில் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநில அமைச்சூர் ஹேண்ட்பால் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற ஜூனியர் பிரிவு ஆண்கள் மற்றும் பெண்கள் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் போட்டியை இன்று காலை 8:30 மணியளவில் எஸ்.கே. கணேஷ் அவர்கள் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆண்களுக்கான போட்டியை துவக்கி வைத்தார். பெண்களுக்கான போட்டியை சங்க பொதுச் செயலாளர் நாராயணசுவாமி அவர்கள் துவக்கி வைத்தார். இந்த போட்டியில் கலந்து கொண்ட விளையாட்டு வீரர்களை மாவட்ட செயலாளர்கள் விஜயராஜா புதுவை மாவட்டம், மாறன் உழவர்கரை மாவட்டம், ஜான் பியர் அரியாங்குப்பம் மாவட்டம், கருணை பிரகாசம் வில்லியனூர் மாவட்டம் வாழ்த்துரை வழங்கினார்கள். இவ்விழாவில் ஆறுமுகம், மணிகண்டன், சேகர், தியாகு, மனோ ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தனர். இன்று மாலை 3 மணியளவில் அரை இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 4:30 மணியளவில் இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது. இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற ஆண்கள் அணியினர் அரியாங்குப்பம் மற்றும் வில்லியனூர். பெண்கள் பிரிவில் காரைக்கால் அணியும் அரியாங்குப்பம் அணியும் தகுதி பெற்றவர்கள். இறுதிப் போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் துவக்கி வைத்து பரிசு வழங்க இசைந்துள்ளார்கள். சூழல் அறிவியல் தொழில்நுட்பத்துறை சார்பில் பசுமை வளாக திட்டத்தின் கீழ் மரக்கன்று நடும் பணி துவக்கி வைக்கப்பட்டது. அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை பொதுமக்கள் ஈடுபாட்டுடன் அடுத்த 5 ஆண்டுகளில் பசுமை பரப்பை இரட்டிப்பாக்கும் செயல்பாட்டுடன் பசுமை புதுச்சேரி இயக்கத்தை துவக்கியுள்ளது. இதில் ஒரு வீடு ஒரு மரம், நகர்ப்புற தோட்டம், கிராமப்புற காடு வளர்ப்பு, புனித தோப்புகளை மீட்டெடுத்தல், பசுமை வளாகம், பசுமை தொழில் வளாகம் மற்றும் பசுமை அலுவலக வளாகம் என்ற 7 கூறுகளை கொண்டுள்ளது. நடப்பு பருவமழை காலத்தில் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணியை சுற்றுச்சூழல் துறை செய்து வருகின்றது. பசுமை வளாகம் என்ற திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் 55 பள்ளிகளில் 1500 மரக்கன்றுகளும், காரைக்காலில் 72 பள்ளி வளாகங்களில் 1500 மரக்கன்றுகள் நட திட்டமிட்டுள்ளது. அதன் துவக்க நிகழ்ச்சி இந்திரா நகர் அரசு மேல்நிலைப்பள்ளி அரசு கொறடா ஆறுமுகம் தலைமை தாங்கி வேம்பு, சரக்கொன்றை, மகிழம், மயில் கொன்றை, நெல்லி மரக்கன்றுகளை நட்டு பணியை துவக்கி வைத்தார். பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் வரவேற்றார். ஒருங்கிணைப்பாளர் லட்சுமி நாராயணன், மாசு கட்டுப்பாட்டு குழும தொழில்நுட்ப உதவியாளர் சதீஷ்குமார், திட்ட அலுவலர் பன்னீர்செல்வம், அபிராமி உட்பட பலர் பங்கேற்றனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.